உலகிலே சர்க்கரை நோயாளிகளுடைய தலைமையிடமாக இந்தியா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்குது. காரணம், இப்போ நம்மகிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய உணவு முறை மாற்றம் தான். நம்மளுடைய உணவு பெரும்பாலும் அரிசி சார்ந்த உணவாகவே இருக்கு. காலையில் இட்லி, தோசை, பொங்கல், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு பார்த்தோம்னா அதே போல் இட்லி, தோசை அல்லது சாப்பாடு, எல்லாமே அரிசி சார்ந்த உணவுகள். நம்மளுடைய முன்னோர்களும் இப்படி அரிசி சார்ந்த உணவுகளை தான் சாப்பிட்டாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அன்னைக்கு நெல்லரிசி சோறு அப்படிங்கிறது பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ அல்லது ஏதாவது ஒரு விசேஷத்துக்கோ மட்டும்தான் அவர்கள் அந்த நெல்லரிசி சோற்றை சாப்பிட்டாங்க. மற்ற நாட்களில் அவங்க சாப்பிட்டது எல்லாமே சிறுதானிய உணவுகள். ராகி, கம்பு, சோளம், சாமை, தெனை, குதிரவாளி, இப்படி சிறுதானிய உணவுகள் அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்ட காரணத்தினால தான் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அறிவியல், கணிதம், மருத்துவம், இலக்கியம், இந்த துறைகளில் உலகிற்கே முன்னோடியாக விளங்கியவர்கள் தமிழர்கள். செய்யக்கூடிய வேலைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஏற்ற சரிவிகித உணவுகளையே அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டு வந்தாங்க. சரிவிகித உணவுக்கு எடுத்துக்காட்டா சாதம், பருப்பு, ரசம், காய்கறி கூட்டு, பொரியல் இவற்றை சொல்லலாம். நம்ம துவக்க பள்ளிகளில் படிச்ச நினைவிருக்கும் சரிவிகித உணவு என்றால் என்ன? சாதத்துல கார்போஹைட்ரேட்டும், பருப்புல புரோட்டீனும், காய்கறியில விட்டமின், மினரல், ஃபைபர் உள்ளிட்ட சத்துக்களும் அடங்கியிருக்கனால இதை சரிவிகித உணவு அப்படின்னு சொல்றோம். நம்ம படிச்சிருக்கோம். இந்த சரிவிகித உணவு முறையுடனான தமிழர்களோட உறவு தற்போது முறியக்கூடிய தருவாயில இருக்கு. இதுக்கு முன்னதாக ராகி, கம்பு, சோளம், திணை, சாமை இப்படி பல சிறுதானிய உணவு வகைகளை நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டு வந்தாங்க. அந்த சிறுதானிய உணவுகளுடனான நம்முடைய உறவு எப்பவும் முறிஞ்சு போச்சு. இப்ப நம்மளுடைய பருப்பு சோத்துக்கும், ரசத்துக்கும், காய்கறி கூட்டுக்கும், பொரியலுக்கும் உடனான உறவும் முறியக்கூடிய தருவாயில இருக்கு. தற்போது பெருகி வரக்கூடிய பீஸா, பர்கர் போன்ற மேலை நாட்டு உணவு கலாச்சாரத்துல கவரப்பட்ட தமிழ் இனம் மெல்ல மெல்ல அதனுடைய சுவைக்கு அடிமையாகி கொண்டிருக்கு. ருசிக்கு சாப்பிடும் எண்ணமும் சோம்பேறித்தனமும் மேல்நாட்டு உணவு வகைகள் இங்கு காலூன்ற காரணமாயிருக்கு. இதன் விளைவாக வீதிக்கு வீதி ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா கார்னர் அப்படின்னு பெருமை மிகு பெயர்களை தாங்கிய உணவு விடுதிகள் இங்க பெருகிக்கிட்டே இருக்கு. இந்த நூற்றாண்டின் பிரபல நோய்களாக விளங்கும் சர்க்கரை நோய்க்கும் இரத்த அழுத்தத்திற்கும் அடிப்படை காரணமே இந்த மேலை நாட்டு உணவு கலாச்சாரமும் நம்முடைய முன்னோர்களின் உணவு முறையிலிருந்து விலகியதுமே ஆகும். அதனால ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாத்து தப்பி பிழைப்பதற்காக பாரம்பரிய உணவு முறையுடனான உறவை நாம மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். மேலை நாட்டு உணவு முறைகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறித்து உணவு முறையியலாளர்கள் கூறுகையில் கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபைபர் உள்ளிட்ட அனைத்து சத்துகளும் அடங்கிய சரிவிகித உணவே ஒருவருடைய வாழ்நாளை தீர்மானிக்கும். இந்த மேற்கத்திய உணவு வகைகள்ல மேற்கண்ட சத்துகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுவைக்கு அடிமையாகி தொடர்ச்சியா இந்த உணவுகளை உண்ணும் போது ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் ஏற்படும். உதாரணமா விட்டமின் ஏ குறைபாட்டால கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். செய்யும் வேலைகளுக்கு அதிகமான கொழுப்பு உடல்ல சேரனால உடல் பருமன் ஏற்படும். இந்த உடல் பருமனே 25 முதல் 30 வயதுக்குள்ளேயே நமக்கு சக்கரை வியாதியும், மாரடைப்பு மற்றும் இரத்த கொதிப்பு போன்ற நோய்களை ஏற்பட காரணமா அமைஞ்சிரும்னு சொல்றாங்க. இந்த உணவு முறை மாற்றத்தால பெண்கள் பூ பெய்தும் வயதில் கூட இன்னைக்கு மாற்றம் ஏற்பட்டுட்டு வருது. இன்னைக்கு நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் எல்லாமே 9 வயது, 10 வயது, 11 வயதிலேயே பூ பெய்திடுறாங்க. மருத்துவ உலகம் சொல்லுவது 14 வயதில் ஒரு பெண் குழந்தை பூ பெய்தினால் அது ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய ஹார்மோன் மாற்றங்கள்னால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்குது. நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் இதனால பாதிக்கப்படுறாங்க. இந்த மேலை நாட்டு உணவுகள் அதிகப்படியான ஹார்மோன்களை நம்ம உடல்ல சுரக்க வைக்குது. அதனால தான் நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் இன்னைக்கு இயல்பான நிலையிலிருந்து மருத்துவத்துறை சொல்லக்கூடிய 14 வயதிற்கு முன்னதாகவே 9-10 வயதிலேயே குழந்தைகள் பூ பெய்தறாங்க. இதனால அவர்களுக்கு உடல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னும் பல்வேறு விதமான அச்சத்தை மருத்துவ உலகம் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. கூடுதல் சுவை மற்றும் நிறத்திற்காகவும் நூடுல்ஸ் வகைகள் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்காகவும் நிறைய ரசாயன பொருட்கள் சேர்க்கப்படுது. இந்த ரசாயன பொருட்களால அல்சர், குடல் புற்றுநோய், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும். பீஸா தயாராகும் மைதாவில் நார்ச்சத்தே இல்லாததால
மேற்கண்ட நோய்களுடன் இலவச இணைப்பாக மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் கிடைக்கும். இதையெல்லாம் தவிர்க்க கலோரி, கொழுப்பு சத்துகள் குறைவாகவும் புரதம், இரும்பு, நார் சத்துகள் அதிகமாகவும் உள்ள நம்முடைய பாரம்பரிய உணவு முறைக்கு நாம் மாற வேண்டும்.